நம்முடைய சிசிஎம் திருச்சபையின் 2025 நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பதை. ஆமருமையானவர்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் பூமியில் இருந்து அல்ல, சீயோன் பர்வதத்திலிருந்து வருகிறது. இந்த சீயோன் என்பது பரலோகத்தில் உள்ள பரம சீயோன். சீயோன் என்பதற்கு அர்த்தம் பிரகாசிக்கிற சூரியன் என்ற அர்த்தம். சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தேவனுடைய மகிமை நம்மோடு கூட வந்து சேரும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, சங்கீதம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் என்று. ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் நம்மை ஆதரிக்கிற தேவன். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து, நம்முடைய தேவைகளை கொடுத்து, நம்முடைய சரீர சுகத்தை கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 50:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த வாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வதிக்கக்கூடியது, கிருபை அளிக்கக்கூடியது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.